வணக்கம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி சாதியை போட முடியல. கேரளாவில் பெண்கள் கூட பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கிறாங்க. ஆந்திராவில் அந்த மாநிலத்தோட ஆட்சியாளர்கள் அவங்க கூட பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட முடியல. அதுக்கு காரணம் பெரியார். அது காரணம் திராவிட இயக்கங்கள். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாநில அரசு, திமுக அரசு, அவங்களுக்கு முதல் நோக்கம் சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி. அதனால அதுக்காக அவங்க அரும்பாராட்டி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வாடகை வாய்களை வச்சு திமுக தனக்கு தானே துதிவாட வைக்கும். ஆனா உண்மை நிலை அது அல்ல. அதை புட்டு புட்டு வச்சிருக்கு தேசிய குற்ற ஆவண மையத்தோட அறிக்கை. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட செய்திகள், புள்ளி விவரங்கள், தகவல்கள் இதை எடுத்து போட்டிருக்காரு விசிகாவோட ரவிக்குமார் ட்விட்டர் தளத்துல. அவர் ஒரு இடத்துல கூட திமுக அரசையோ முதலமைச்சர் ஸ்டாலினையோ இந்த ஆட்சி நிர்வாகத்தையோ திமுகவோட ஆட்சி நிர்வாகத்தையோ குற்றம் சுமத்தல, குறை சொல்லல, கண்டிக்கல. ஆனா அந்த அறிக்கையில் உள்ள செய்திகள் எடுத்து போட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை. அதுல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா 2023ல 1921, அது 2021ல 1377, 2022ல 1761. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் 2022ஆம் ஆண்டை விட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டுல மட்டும் 74 ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 2023ல தமிழ்நாட்டில் 135 ஒடுக்கப்பட்ட பெண்கள் வன்கொடுமைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதுல 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள் 100க்கு மேல. எதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை குறி வச்சு, அதாவது வன்கொடுமை பெண்களை குறி வச்சு நடக்குது அப்படின்னாலும், ஒடுக்கப்பட்ட மக்களை குறி வச்சு நடக்குது அப்படின்னா அவங்கள இந்த பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கனா கேட்க நாதி இல்லைங்கிற அந்த சாதி திமிரும் பணையார்த்தனம் தான் காரணம். அதுல 18 வயது கீழான 100 சிறுமிகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்தியாவில் 6 மாநிலங்களில் மட்டும்தான் அதிகமா இருக்கு. கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கலவரம் நடக்கும் மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்னா இருக்கு. 2023ஆம் ஆண்டுல மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக 66 கலவரம் நடந்திருக்கு. 66 கலவரம். பட்டியல் சமூகத்தினர் கொடுக்கிற புகார்ல அடிப்படையில பதிவு செய்யப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் உண்மைக்கு மாறானவை என்று கூறி தள்ளுபடி செய்யும் வழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க SC/ST ஆக்ட்ல புகார் கொடுத்தாங்கன்னா உண்மைக்கு மாறானவைன்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ற பழக்கம் இந்தியாவில் அதிகமா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னு அதையும் சொல்றாங்க. அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தேசிய சராசரி அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை தேசிய சராசரி 21 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டில் 37 விழுக்காடு. தேசிய சராசரியை விட 2 மடங்கு வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது தமிழ்நாட்டில் குறைவா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வழக்குகளை கையாளுவதில் நீதிமன்றங்கள் மெத்தனமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள்ல தண்டனை வாங்கி தர்ற விழுக்காடு குறைவா இருக்கு. தமிழ்நாட்டில் 12.2 விழுக்காடு தான். இதுல தேசிய சராசரி 31.9 விழுக்காடு. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி 2 மடங்குக்கு மேல குறைவா இருக்கு. இதுல உத்தரப்பிரதேச மாநிலம் சாதிய கலவரத்துக்கு, மத கலவரத்துக்கு, வன்முறைக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு, மோசமான நிர்வாக சீர்கேட்டுக்கு எல்லாத்துக்கும் பேர் போன யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல
வழக்குகளுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய விழுக்காடுங்கிறது 65 விழுக்காடு. எவ்வளவு? 65 விழுக்காடு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. பீகார்ல 30 விழுக்காடு இருக்கு. ராஜஸ்தான்ல 61 விழுக்காடு இருக்கு. இந்த வழக்குகள்ல வந்து பட்டியல் சமூக மக்களுக்குதான வன்கொடுமை வழக்குகள்ல தண்டனை வாங்கி தரக்கூடிய விழுக்காடு ஊபியில 65, பீகார்ல 30, ராஜஸ்தான்ல 61. ஆனா தமிழ்நாட்டில் வெறும் 12.2 விழுக்காடு தான். வெறும் 12.2 விழுக்காடு. 2021ஆம் ஆண்டுல பட்டியல் சமூக மக்களுக்குதான வன்கொடுமை வழக்குகள்ல 171 பேர் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க. மீதி 1475 பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த எஸ்சி எஸ்டி வழக்குகளை கை செஞ்ச உடனே அவங்க சீக்கிரமாவே விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு இதுல குறிப்பிடப்படுது. இவ்வளவு இருக்கு புள்ளி விவரங்கள். உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரும்பாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்தை திரும்பி பார்த்தா உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் இந்த நிலைமை வந்து மோசமா இருக்கு. இதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்ல போகுது? எங்கள் முதன்மை நோக்கமே சாதி ஒழிப்பு தான். சாதியை ஒழிக்கதான் நாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னோம். சாதியை ஒழிக்கத்தான் புராண இதிகாசங்களை வந்து நாங்க மூட நம்பிக்கைன்னு சொன்னோம். சாதி ஒழிப்பு தான் எங்கள் முதன்மை குறிக்கோள், முதன்மை நோக்கம் சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் என்ன சொல்ல போகுது? அத்தனை பெரியாரியவாதிகளும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. யாரு? சுவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, கு ராமகிருஷ்ணன், கி வீரமணி, ஓவியா, அருள்மொழி அத்தனை பேரும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. காரணம் வந்து திமுக தான் வந்து கொஞ்சமாவது திராவிட கோட்பாடுகளை கொண்டிருக்கு, பெரியாரோட கொள்கைகளை வந்து கொஞ்சமாவது சுமந்து வந்து திமுக தான் போகுது. அப்ப திமுக வந்து எல்லாரும் நேரத்தில் தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு பெரியாரியவாதிகள் திமுகவை தாங்கி பிடிக்கிறாங்க. திமுகவுக்கு ஒத்து ஊதுறாங்க. ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு வந்து துதிபாடுறாங்க. இன்னைக்கு தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே குற்றங்கள் அதிகமா இருக்குது. அந்த குற்றங்கள்ல வந்து தண்டிக்கப்படுறவங்க விழுக்காடு குறைவா இருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தோடு ஆதாரமா அம்பலமாயிருக்கு. இதுக்கு இந்த பெரியாரியவாதிகளும், இந்த முற்போக்காளர்களும், இந்த சமூக நீதி காவலர்களும், இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைச்சாங்களே, சமூக நீதி கண்காணிப்பு குழு, ஐயா சுவீரபாண்டியன் அவர் எங்க இருக்காருன்னா ஒரு படத்துல நடிக்க போறாராம். யாரு? ஐயா சுவீரபாண்டியன். நிஜத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு யோக்கியவான் போல. இப்ப படத்துல போய் நடிக்க போறாராம். இப்ப அவங்களாம் எங்க போனாங்க? அவங்களாம் கொண்டு எங்க மூஞ்ச வச்சுக்குவாங்க? எதுக்கெடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, நீ வந்து உத்தரப்பிரதேசத்தை போய் வாழ்ந்து பாரு, அங்க போய் நீ இருந்து பாரு, அப்பதான் தமிழ்நாட்டோட அருமை தெரியும்பாங்க. ஏன்டா தமிழ்நாட்டில் இது இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டா அது காரணம் சொல்லணும்ல, நியாயம்னு சொல்லணும்ல. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே போயிடுவாங்க, உத்தரப்பிரதேசத்தை போய் பாரு, அங்க வாழ்ந்து பாரு, அங்க நடந்து பாரு, அங்க சாப்பிட்டு பாருன்றுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தை காரணமா காட்டினாங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்தை விட கீழான நிலைமையில தமிழ்நாடு இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. ஏண்டா இதெல்லாம் புள்ளி விவரங்கள், தெரியாத பொது சமூகத்துக்கு தெரியாத புள்ளி விவரங்கள். ஆனா பொது சமூகத்துக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, வேங்க வெயில்ல மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டில வந்து மலத்தை கலந்துட்டான், மனித மலத்தை கலந்துட்டான். கலந்தவன் யாருன்னு இந்த நொடி வரைக்கும் தெரியல. ஒருத்தனா ஒரு கும்பலா எத்தனை பேரும் தெரியல. அதுல வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள்லாம் சாப்பிடுது. சாப்பிட்றப்ப வந்து அவங்களுக்கு உடல் உபாதை சிக்கல் வருது. மருத்துவர் போய் பார்க்குறாங்க, தண்ணியில தான் அது பிரச்சனைங்கிறாங்க மருத்துவர்கள். தண்ணியில பிரச்சனைங்கிறப்ப அந்த குடிநீர் தொட்டில போய் திறந்து பார்க்குறப்ப மனித மலம் வந்து மறந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்த மாத்திரத்துல பேரதிர்ச்சி. அது ஊடகங்கள் செய்தியா வந்த உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிர்ந்து போச்சு. என்னடா 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம், இன்னைக்கு சக மனிதரை இவ்வளவு கீழே நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுல வந்து இது சாதி ரீதியிலான வன்கொடுமை தான் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா திமுக அரசு விசாரணை பண்றேன், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு காலம் கடத்தினாங்க. கடைசியில கண்டுபிடிக்காம எந்த தரப்பு மக்கள் யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி விரலை நீட்டி எவன் புகார் கொடுத்தானோ, எவன் பாதிப்படைந்தானோ, எவன் அந்த தண்ணியை குடிச்சானோ அவனை குற்றவாளியாக்கி இந்த வழக்கை முடிச்சுட்டாங்க. கடைசியில இது ஒரு சாதாரண வழக்கு, இதுக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட் பொருந்தாது, சாதிய வன்கொடுமை தடுத்திட்டம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அல்ல சாதிய சிக்கலை எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அந்த வேங்கவேலுக்கு ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி கடைசி வரைக்கும் போகல. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்துல வேங்கவேல் கிராமத்து மக்கள் எங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு, நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்கு செலுத்தாம வீட்டுல வந்து கருப்பு கொடி ஏந்திட்டாங்க. அங்க எந்த கட்சியும் பரப்புரைக்கு போகல, அனுமதிக்கப்படவும் இல்லை. வேங்கவேல பரப்புரைக்கு போய் மக்கள்கிட்ட வாக்கிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், பாக்கி யாரும் போகல. இது சமூக நீதி மண், இது பெரியார் மண் என்று பேசக்கூடியவங்க அந்த பெரியார் மண்ல வேங்கவேல் இல்லையா? ஏன் வேங்கவேலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகல? ஒண்ணு வேண்டாங்க. அவங்க இயல்பிலே வந்து சாதிய அந்த அடக்குமுறையால அவங்க வந்து காயம்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த குடிநீர் தொட்டில வந்து மலத்தை கலந்தவொடனே அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க எந்த ஊருக்கும் போக முடியல, போனா எந்த ஊரும் கேட்கிறப்ப வேங்கவேலுங்கிறப்ப அந்த மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சவங்களாம் கேட்கறாங்க, எங்களுக்கு தலைகுனிவா இருக்கு, அவமானமா இருக்கு, நாங்க வெட்கி தலை குடிக்கிறோம், இந்த மலத்தை கலந்துக்கு போல விஷத்தை கலந்துக்கலாமே, நான் குடிச்சு செத்துருப்போமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு தலைநிமிர்வு தேவைப்படுது. அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து வேங்கவேலுக்கு போய் அந்த மக்களோட வீட்டுக்கு போய் அந்த தரையில உட்கார்ந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு கவலை தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, நான் உங்களோடு இருக்கேன், கவலைப்படாதீங்க, குற்றவாளிகளை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல தொடர்புடைய குற்றவாளிகளை தண்டிக்க வழிவகை செய்துவிட்டு கைது செய்துவிட்டு அதே போல அந்த தொட்டியை ஒரு சாதியத்தின் அடையாளமா வந்து தீண்டாமை இருப்பது போல சாதியத்தின் அடையாளம் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியை தகர்த்து விட்டு எல்லா மக்களுக்கும் பொதுவான குடிநீர் தொட்டி அமைச்சு அதை திறந்து வச்சு இந்த அரசு உங்களோடு இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தா சமூக நீதி, சாதி ஒழிப்பு, சமத்துவம் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான குறைந்தபட்ச தகுதி வந்து திமுக இருந்திருக்கும். ஆனா எதையுமே செய்யலையே. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவும் போகல, அவங்களுக்கான நீதியும் பெற்று தரல, அந்த குடிநீர் தொட்டியை இடித்து தகர்க்கவும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நாங்க சமூக நீதியை பேணுறோம்னா எங்க பண்ணி கழிக்கிற நீ? எங்க பண்ற? இந்த பக்கம் மேல்பாதிங்கிற கிராமம் விழுப்புரம் பக்கம், அங்க திரௌபதி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல, நீதிமன்றம் சொல்லியும் போக முடியல. திமுக அரசு நினைச்சிருந்தா 1 மணி நேரத்தை சாத்தியப்படுத்திருக்கலாம். அவங்க சொல்றாங்கல்ல, பெரியார் வந்து வைக்கத்துக்குள்ள இந்த வீதி வழியா ஒடுக்கப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்னு அன்னைக்கு இருந்த நிலைமையை மாத்தி அவங்களை அரசு போனாரு, கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு பெரியார், அதோட 100ஆண்டு நிகழ்வு 100 ஆண்டை கடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி பெரியார் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார்னு சுயத்தம்பட்டம் அடிச்சு கொடுக்குற இந்த திராவிட கணவான்கள் பெருமகன்கள் உங்க ஆட்சியில மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போலங்கிற நிலைமையில போக முடியலங்கிற நிலைமையில நீங்க உங்களோட வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை எல்லாரையும் புடைச்சு உள்ள அங்க வர வச்சு ஒரு நொடி பொழுதுல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள அழைச்சு போயிருந்தீங்கன்னா நீங்க சமூக நீதியும் பேசலாம். நாம் தமிழர் கட்சி கோயில் போராட்டம் நடத்தும் என்று அறிவிச்ச பிறகு அடுத்து ஏதோ 2 கால பூஜையோ 1 கால பூஜைன்னு சொல்லிட்டு கோயில திறந்து விட்டாங்க வழிபாட்டுக்கு, அப்புறம் மறுபடியும் பூட்டிட்டாங்க. இதுதான் திமுகவோட சமூக நீதி லட்சணம். உலகத்துக்கே தெரிஞ்ச திரௌபதி அம்மன் கோயில்ல இந்த நிலைப்பாடு தான், உலகத்துக்கே தெரிஞ்ச வேங்கவேல்ல இந்த நிலைப்பாடு தான். அப்ப மற்ற விவரங்கள்ல சொல்லவா வேணும்? இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் குறித்து இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள், முற்போக்காளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் பெரியாரியவாதிகள், இன்னும் என்னென்ன வியாதிகள் இருக்கோ எந்த வியாதியும் இந்த புள்ளி விவரங்கள் குறித்து பேசாது. ஏன் இதை பேசக்கூடிய விசிக ரவிக்குமாரே திமுக அரசை வந்து செல்லமா தட்டாங்கிற மாதிரி பட்டும் படாம பேசுவாரே ஒழிய திமுக அரசை நோக்கி அறச்சீற்றத்தோடு பேச மாட்டார். குறைந்தபட்சம் இதை எடுத்து வெளில போட்டாருங்கிற அடிப்படையில் நாம வந்து வரவேற்கலாம். ஆனா ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், ஏன் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க இப்ப வரைக்கும், திருவிக்கா நகர ராயபுரத்தை வந்து தனியார் மயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மக்கள் எல்லாமே பெரும்பான்மை ஆதித்தமிழர்கள் தான், எல்லாமே விளிம்பு நிலை மக்கள் தான், பட்டியல் பிரிவு மக்கள் தான். அவங்களுக்கு என்ன துரோகம் திமுக விளைவிச்சுங்கிறது நாடறியும் ஏடறியும். அப்ப கண்முன்னே 1000 அநீதிகளை நிகழ்த்துறப்ப இந்த புள்ளி விவரங்கள்ல வரக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு வியப்ப தரல. திரௌபதி அம்மன் கோயில் ஒரு கோயில் இல்ல, தமிழ்நாட்டுல பல கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. ஆனா திமுக அரசு அந்த சமத்துவமற்ற நிலையை தகர்த்து அந்த மக்களை அழைத்து போகுமானா அழைத்து போகாது. ஆனா நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர்றப்ப உறுதியா செய்யும். அதனால திராவிடம் என்பது ஒருபோதும் சாதியத்தை தகர்த்து சமத்துவத்தை உருவாக்காது, எப்போதும் சாதிய சிக்கல்களை அப்படியே வைத்திருக்கும்.
ஏன்னா தமிழன் சாதிகளாக பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் தான் இந்த திராவிடர்கள் அதிகாரத்தில் ஏறி மஞ்சள் குளிக்க முடியும். அதனால திராவிடத்தோட இருப்புக்கு சாதியோட இருப்பு அவசியம். அதனால திமுக சாதி ஒழிப்பு என்று பேசுமே ஒழிய ஒருபோதும் செய்யாது என்பதற்கான சரியான சான்று வந்திருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள்.